ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இனிப்பு போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் சார் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு வச்சு கொஞ்சமாக லைட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து தேவையான அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை இதுக்கு பதில் கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் இதால் 1 கப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவா வந்து ஒரு 100லேருந்து 150 வரையும் சேர்த்துக்கலாம். நம்ம பாதி பாதி தான் சேர்க்கணும், ரொம்ப ஈக்குவலாக சேர்க்கக்கூடாது. நான் வந்து ஒரு தேங்காய் மூடி தேங்காய் பால் எடுத்துக்கணும். ரொம்ப அரை மூடிக்கு தேங்காய் மூடி எடுத்துக்கணும். பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். பால் வந்து திக்காக இருக்கணும். சோடாப்பூ லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய், இது பொடிக்கிற அளவுக்கு எண்ணெய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்துருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றவே கூடாது. அந்த ஒரு முடி நம்ம திருவோம் அந்த முடியில் ஃபுல்லாக திக்காக எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. தேங்காய் பால் தான் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரவா வந்து இதுலேயே தேங்காய் பால் ஊற்றி ஊறணும். அப்படியே நல்லா ஊறணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுன்னு இருக்கும். நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ரவா வந்து பால்லே ஊறி நல்லா இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ரவா நல்லா பால்லாம் ஊற்றினோம்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா இழுத்துருச்சு ரவா. இப்போ வந்து 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் பத்தலைன்னா மாவு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து லைட்டாக ஒரு சிட்டிகை போடணும். ரொம்ப போடக்கூடாது. இந்த 2 விரலால் போடுறோம் பாருங்கள், அதேமாரி தான் கொஞ்சமாக லைட்டாக போடணும். இப்போ சோடா போட்டுக்கலாம், இல்லை பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து 2 போடுறேன். ஏலக்காய் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வாசனை பிடிக்காது அப்படின்னா. ஜீனி வந்து நீங்கள் 1 கப்பு சேர்த்துக்கலாம். சீனி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரைச்சி தண்ணி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஜீனி கொஞ்சோண்டு போட்டுட்டு, ஜீனி உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. போட்டுட்டு தண்ணியை நல்லா ஊற்றி நம்ம போண்டா சைஸுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்குங்க, லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. நான் உப்பு போடல, அதனால் வேணுன்னா போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு அவ்வளோவா உப்பு வந்து இது பண்ணாது. ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக வேணால் லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். இப்போ வந்து எண்ணெய் சட்டி இருக்குது. எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். சும்மா அப்படியே கிள்ளி அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியதான். நீங்கள் வந்து குழிக்கரண்டி இருக்குல்ல, அதுமாரி கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். சின்ன கரண்டி குழிக்கரண்டியாக இருக்கும் பாருங்களேன், அதுமாரி கூட போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தோன்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அழகாக விளையாடுவாங்க. சூப்பராக இருக்கும். இது செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு என்னன்னு சொல்லுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து எப்படின்னா நல்லா வெந்து வரணும். மேலே நல்லா நல்லா செவப்பாக வரணும் பாருங்கள். அதாவது பாருங்கள், பெரட்டின பாருங்கள், நல்லா செவந்து வரணும். ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். ரொம்ப செவந்து விட்டுருச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப கருகுணம், அதுமாரி டேஸ்ட் வரும். அதனால் ரொம்ப செவக்கவும் விடக்கூடாது, ரொம்பவும் இதாக இருக்கக்கூடாது, மீடியம் இதில் இருக்கணும். அப்போ
அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிடவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா கருவி போயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது, அந்த கருகின டேஸ்ட்டு தான் வரும். கருவாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பரட்டி விட்டுட்டேன், எடுத்து ஒரு இதை போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், இந்தமாரி தான் இருக்கணும், கரெக்டான பக்குவம் இதுதான். அதை எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இது எடுத்துட்டேன், அடுத்த ஷிஃப்ட்டு இந்த ஸ்பூனால் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கரண்டி ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு எடுத்து சுற்றி நம்ம எண்ணெய் சட்டி அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும். எப்படி தகுந்தாப்பில் போட்டு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா இந்த பாருங்க எவ்வளோ சத்தமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு நல்லா இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிச்சு அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உள்ளுக்குள்ளே வெந்திருக்கு. அது தகுந்தாப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சு செஞ்சுக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.